எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரி 4 லேயர்ல கிழி பரோட்டா சாப்பிடணும்னு. இதுக்குள்ள சால்னா, கலக்கி, ஹாஃப் பாயில், சிக்கன் 65 அப்பா சொல்லவே முடியாது. இந்த வீடியோ எடுக்கும் போது ராத்திரி 9:45 இருக்கும். கொல்ல பசில டீம் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே டைம்ல இலக்குள்ள கைய விட்டு பிச்சு பெனஞ்சிட்டோம். எவ்வளவு ஈஸியா பண்றேன்னு பாருங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுல தில்லைஸ் சிக்கன் 65 மசாலா சேர்த்திருக்கேன். இதுல எதுவுமே இல்லைங்க. இதை மட்டும் சேர்த்து பிசைஞ்சு வறுத்து எடுத்தா 65 ரெடி. என்னைக்கு முதல் நான் தில்லைஸ் மசாலா ட்ரை பண்ணணும் உண்மையா சொல்றேன். அதுக்கப்புறம் தில்லைஸ் மசாலால தான் நான் 65 பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நோ ஆடட் கலர்ஸ் ஆர் பிரிசர்வேட்டிவ்ஸ். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இந்த 65 வெறும் 1/2 மணி நேரம் தான் நான் ஊற வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து நம்ம சால்னாவை பாருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில ஒரு தக்காளியை தூளா கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுல ஒரு 1/2 கிலோ சிக்கனும் அதோட தில்லைஸ் மசாலாவோட விருதுநகர் சால்னா மிக்ஸ உள்ள சேர்த்து நல்லா பெரட்டுங்க. நான் சும்மா வாசனைக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பெரட்டிட்டு தாராளமா தண்ணி ஊத்தி ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. சால்னான்றதுனால நீங்க 5 விசிலுக்கு விட்டீங்கன்னா தான் அந்த சாறு நல்ல ருசியா இருக்கும். சோ அவ்வளவுதான். இது கூட நீங்க ஹாஃப் பாயிலும் முட்டை கலக்கியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது நான் பரோட்டா எப்படி அசம்பிள் பண்ணி இலை கட்டினேன்னு பாத்தீங்களா. இப்ப அதை தோசைக்கல் மேல வச்சுட்டு தாராளமா தண்ணி ஊத்தி இந்த சைடு அந்த சைடு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கிழி கிழின்னு கிழி பரோட்டா ரெடி. எப்படி?